அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போக நேர்ந்தது. கோர்ட்டில் போய் சொல்கிறோம், ஐயா எனக்கு இது தப்புன்னே தெரியாது, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை கோர்ட் அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா நீதித்துறையில் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு உண்மையை தெரியாமல் இருக்கிறதும் ஒரு அஃபென்ஸ். நாட்டில் சட்டத்திட்டங்கள் இருந்தால், ஒழுங்குமுறை இருந்தால், சில குறிப்பிட்ட நியமங்கள் இருந்தால், அதை பற்றி நாம் அறியாமல் இருக்கிறதே ஒரு அஃபென்ஸ். அவன் கோர்ட்டில் போய்ட்டு எனக்கு தெரியாதுங்க, இது உண்மைன்னு தெரியாது, இல்லைன்னா இந்த டிராஃபிக் ரூல் எனக்கு தெரியாது, அதனால தான் நான் பண்ணிட்டேன்னு சொன்னால் கோர்ட் என்ன சொல்லுங்க, இதை நீ அறியாமல் இருந்ததே தவறு. அதே போல் வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு சில உண்மைகள் தெரியலை. இன்றைக்கி நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு ஊழியக்காரர்களை குறித்த உண்மை தெரியலை, அவங்க போதிக்கிற போதனைகளை குறித்த உண்மையை தெரியலை, அவங்களுடைய உபதேசங்களை குறித்த உண்மை தெரியலை. அந்த உண்மையை தெரியாதனால அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு, இதுதான் உண்மை எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்கள் தெரியாமல் போனதே ஒரு பாவம். அதனால தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். இன்றைக்கி பல போதலிடத்தில் ஜனங்கள் ஏன் ஏமாற நேரிடுகிறது, வஞ்சிக்கப்பட நேரிடுகிறது? இவர்கள் சத்தியத்தை அறிகிறதுக்கு கவனம் செலுத்தலை, இவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு கவனம் செலுத்துகிறாங்களே அன்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று இவர்கள் அறிவதற்கு கவனம் செலுத்தலை. இன்றைக்கி மக்கள் வந்து வாக்குத்தத்தத்தை கேட்க ஆசைப்படுறாங்க. இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்குங்கிற வாக்குத்தத்தை கேட்க விரும்புகிறாங்க. இந்த மாதம் முழுசும் உனக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அந்த வார்த்தை கேட்க ஆசைப்படுறாங்க, சத்தியத்தை கேட்க ஆசைப்படலை. சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். கர்த்தருடைய போதனை என்ன, கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன, அது என்ன சொல்லுகிறது, எது எப்படி என்பதை குறித்து வேதம் எவ்விதமாக விளக்குறது, இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு சத்தியத்தை கேட்குற மக்களும் வாஞ்சை இல்லை, வேத சம்பந்தமான காரியங்களை அறிவதற்கு வாஞ்சை இல்லை. எப்பொழுதுமே ஆசீர்வாதம், எப்பொழுதுமே ஒரு அற்புதம், எப்பொழுதுமே என் வாழ்க்கை பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு, இதையே நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறபடினால சத்தியத்தை அறியலை. அதனால் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. அதற்கு பதிலாக வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம். பிசாசு வஞ்சித்து விடுகிறான். பிசாசின் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஊழியர்கள் நம்மை வஞ்சித்து விடுகிறார்கள். எனவே சத்தியத்தை அறிவோம், வேத உண்மைகளை அறிவோம். கடமைக்கு காலையில் எழும்பி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நேரம் ஒரு பைபிளை படிச்சுட்டு நம்ம ஏதோ கடமை முடித்தவன் நினச்சி போகக்கூடாது. வேத சத்தியங்களை அறியணும். சத்தியத்தை அறியத்தான் உண்மை எது பொய் எது என்பது தெரிய வரும். ஒரு நாள் வந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, வஞ்சித்துட்டாங்கன்னு சொன்னால் அது ஆண்டவருடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் சத்தியத்தை அறிவதற்கு உன்னை அழைத்திருக்கிறார், சத்திய வேதத்தை கொடுத்திருக்கிறார், சத்திய ஆவியை கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் நம்ம பயன்படுத்தி சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும். எனக்கு அந்த உண்மையை தெரியாமல் இருந்தேன், எனக்கு இந்த சத்தியமே தெரியாது அப்படின்னு சொன்னால் இப்படி தெரியாமல் போனதே ஒரு பாவம் என்பதை உணர்ந்து கொண்டு நம்ம மனம் திரும்பணும். ஆக இன்றைக்கு நாம் இன்னும் சத்தியத்தை அறிகிற அறிவில் அரைகுறைகளாக இருக்கிறோமா? அறிவதற்கு முன் வருவோம். சத்தியத்தை அறிகிற அறிவில் தான் உண்மை எது பொய் என்பது உணர்ந்து கொண்டு நாம் தெளிவாக இருக்க முடியும்.